வணக்கம் மக்களே, யூனிக் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட்டன் வேஸ்ட் சம்மந்தமான வீடியோக்களை தொடர்ந்து நம்ம போட்டு வரலாம். போன டைம் கேரளாவுக்கு ஒரு 10 கிலோ சாம்பிள் அனுப்பிச்சுட்டோம். அந்த கஸ்டமர் ஃபோன் பண்ணி துணி நல்லா இருந்துச்சு, சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சொன்னார். இன்றைக்கி காரைக்குடியிலேருந்து ஒரு கஸ்டமர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான், ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்காரு. அவர் ஃபோன் பண்ணி எங்களுக்கு 1 kg பாக்கெட் போட்டு 100 கிலோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்கு தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். நம்ம மிஷினில் பிரித்த வேஸ்ட்டு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கிடையாது, நல்லா சேல்ஸ் ஆகுது. நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கலாமோ அந்த அளவுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபை தான் நம்ம முக்கியம். ஒரு சில பேர் க்ளீன் பண்ணாமல் கொடுக்குறாங்க, அதனால தான் மிஷினில் உள்ள வேஸ்ட்டு கம்ப்ளைண்ட் ஆகுது. நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ண முடியுமோ க்ளீன் பண்ணி டஸ்ட்டே இல்லாமல் கையில் பிரிச்சதுக்கு ஈக்குவலாக கொடுக்குறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லி. இதுக்காகவே மேன் பவர் இன்புட் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு குவாலிட்டி, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபை தான் முக்கியம். 100 கிலோ கேட்டார் பாக்கெட் போட்டு. ஈவினிங் கால் பண்ணார். நம்ம அது சுத்தமாக க்ளீன் பண்ணுற வீடியோ இந்த இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். க்ளீன் பண்ணுறதையும் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். இந்த காட்டன் வேஸ்ட்டோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய வேஸ்ட்டில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அப்படியே கம்ப்ளைண்ட் வந்தாலும் நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். உங்களோட ப்ராஃபிட்டும் பாதிக்கக்கூடாது, சேல்ஸும் பாதிக்கக்கூடாது, அந்தளவுக்கு சர்வீஸ் கொடுக்குறோம். பாருங்கள், வேஸ்ட்டை க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ மதியம் வெயிலில் க்ளீன் பண்ணாங்க. இப்போ கீழே கொட்டி கிடக்குது பார்த்தீங்களா, எல்லாமே வேஸ்ட் தான். எனக்கு ஒரு 50 kg ஒரு மூட்டை. அந்த மூட்டையில் பார்த்திங்கன்னா 10 kg வேஸ்டேஜ் போகும். அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். சுத்தமான காட்டன் மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். விற்கிற நாமளும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும், வாங்கக்கூடிய கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். நமக்கு சாட்டிஸ்ஃபை தான் முக்கியம். ஏன்னா திரும்ப அப்போ தான் அடுத்தடுத்து வாங்குவாங்க. நமக்கும் சேல்ஸ் நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் சேல்ஸ் நல்லாயிருக்கும், ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அந்த பேசிக்கில் தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் வேஸ்டேஜ் தனியாக பிரிக்கிறாங்க, நமக்கு யூஸ் ஆகக்கூடிய வேஸ்ட் தனியாக பிரிக்கிறாங்க. ஃபுல்லாக பாருங்கள், ஒரு மூட்டையில் ஃபுல்லாக கொட்டி அதை எல்லாம் கையில் எடுத்து சுத்தமாக உதறி போடுறாங்க. இந்த க்ளீனிங் வேலை பார்க்கவே அவங்களுக்கு டைம் ஆகிடும். எப்படியும் 4 மணி நேரம் ஆகும். டைம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கொடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு எந்த எஃபெக்டும் ஆகக்கூடாது, நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இந்த வேலையை பார்க்கலாம். இது முடிய தமிழ்நாட்டில் திண்டிவனம், பொள்ளாச்சி, நாகப்பட்டினம், விழுப்புரம், பழனி, காரைக்குடி இந்த டிஸ்ட்ரிக்டுக்கெல்லாம் போயிருக்கு. அதையும் தாண்டி கேரளாவுக்கு போயிருக்கு. நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, எனக்கு 10 கிலோ அனுப்பிச்சுடுங்க, 50 கிலோ அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லி. எந்த அளவுக்கு விலை கம்மியாக கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ நைட் ஆகிடுச்சு, நம்ம ஃபுல்லாக தட்டி முடிச்சாச்சு. தட்டி முடிக்க நைட் ஆகிடுச்சு. இப்போ பேக்கிங் போட ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு கேஜியாக போட்டு பாக்கெட் பண்ணி வெயிட்லாம் போட்டு பண்ணுறோம். டைம் ஆனாலும் நம்ம அவங்க கேட்டு அன்றைக்கே டெலிவரி கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் நைட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இப்போது பேக்கிங் வேலை பண்ணிகிட்ருக்கோம். வீடியோவில் இப்போ கூட பாருங்கள், இருட்டாக தான் இருக்கும், வெளியில் உட்காந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பேக் பண்ணும்போது கூட 1% டஸ்ட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அதுலேயுமே நம்ம டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். எதுவும் உள்ளே போயிடுச்சுன்னா கம்ப்ளைண்ட் ஆகிடும், அதனால் நமக்கு சேல்ஸ் கெட்டு போகக்கூடாது, அவங்களுக்கும் சேல்ஸ் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு டைம் பேக்கிங்க்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பேக் பண்ணி நீட்டாக சீல் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அப்பீரியன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வாங்கக்கூடியவங்களுக்கும் சேல்ஸ் கடையில் நல்லா ஆகும். இதே மாதிரி உங்களுக்கும் காட்டன் வேஸ்ட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ராஃபிட்டபுளாக பண்ணித்தரோம், நீங்களும் சேல்ஸ் பண்ணலாம். இல்லை என்னால் பாக்கெட் போட முடியல, என்கிட்ட பாக்கெட் கிடையாது, சீலிங் மிஷின் இல்லை, வெயிட்டிங் மிஷின் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்களே பாக்கெட் போட்டு கொடுக்குறோம். நல்ல கெயின்ஃபுல்லான பிஸ்னஸ்ஸு. உங்கள் பகுதியிலே நீங்கள் விற்கலாம், அலைய தேவையில்லை. ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸு, ஜேசிபி கடை,
பெயிண்டிங் கடை அங்கெல்லாம் போய் கேட்டாலே வாங்கிக்குவாங்க. ஏன்னா சப்ளையர்ஸ் கம்மியாக இருக்காங்க. அவங்க மற்ற பக்கம் தேடி போகாமல் நீங்கள் தேடி போய் கொடுக்கும்போது உங்களோட பிஸ்னஸும் டெவலப் ஆகும், நீங்களும் டெவலப் ஆவீங்க, நானும் டெவலப் ஆவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பேக் பண்ணியாச்சு. இப்போது இன்றைக்கி நைட்டு டெலிவரி கொடுக்குறோம். அவங்க எம்எஸ்எஸில் போட சொன்னாங்க. இப்போ எல்லாம் பேக் பண்ணியாச்சு, மூட்டையில் ஏற்றி பேக் பண்ணிவிடுவோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.